நாம் 11 மணிக்கு அவசர மருத்துவத்தில் இருக்கிறோம். அப்போது பிராங்கின் இதய அறுவை சிகிச்சை தொடங்குகிறது. அந்த இரவில் 24 மணி நேரம் கடமைக்கு உள்ள அனஸ்தீசியஸ்ட் கிறிஸ்டோபர் எரிங்டன் தான் அவனை தூங்க வைக்க பொறுப்பாக இருக்கிறார். ஆனால் எதுவும் திட்டமிட்டது போல நடக்காது. கிறிஸ்டோபர் 11 ஆண்டுகளில் 15,000க்கும் மேற்பட்ட அனஸ்தீசிகளை செய்துள்ளார் மற்றும் அவர் இந்த கதையின் சாட்சியாக இருப்பார். தொடக்கத்துல பிராங்க் அறுவை சிகிச்சை அறைக்கு வரும்போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார். ஆகையால் அவனை தூங்க வைப்பது என்பது ஒரு பெரிய சொல். அவரை உயிருடன் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். அப்போது அறுவை சிகிச்சை குழு இதய உயிரியல் மாற்றி சாதனத்திற்காக விரைந்து வருகிறது. 9 நிமிடங்களுக்கு பிறகு இதயமும் அவோடும் சரி செய்ய பிராங்கை முழு இரத்த ஓட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. அந்த குழு பிராங்கின் உடலை குளிர்ச்சியாக்க முடிவு செய்கிறது. ஏனெனில் இது ஆக்சிஜன் குறைவால் மூளையில் ஏற்படும் சேதங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய உயிரியல் மாற்றி சாதனம் 94 நிமிடங்கள் நிறுத்தப்படுகிறது. சாதாரணமாக 45 நிமிடங்களுக்கு மேலான முழு இரத்த ஓட்டம் நிறுத்தப்பட்டால் உயிர் வாழும் வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். காலை 5:30க்கு பிராங்க் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படுகிறார். காலை 8 மணிக்கு அனஸ்தீசியஸ்ட் கிறிஸ்டோபர் 25 மணி நேரம் தொடர்ச்சியாக இருந்த பிறகு வீட்டுக்கு போகிறார். அவன் திரும்பும்போது தனது வழக்குகளையும் சரிபார்க்கும் பழக்கம் உள்ளது. அந்த காலை 11:30க்கு பிராங்குக்கு என்ன நடந்தது என்பதை சரிபார்க்க தீவிர சிகிச்சை பிரிவில் செல்கிறான். அவன் ஏற்கனவே இறந்து விட்டான் என்று நினைக்கிறான். அவன் விழித்திருக்கிறான். அதிர்ச்சியில கிறிஸ்டோபர் இது சரியான நோயாளி என்பதை உறுதிப்படுத்துகிறான். அவர் கடந்த 30 மணி நேரத்தின் பரிசோதனைகள் மற்றும் உயிரியல் அடையாளங்களை மீட்டு பார்க்கிறார். மருத்துவ ரீதியாக இது உண்மையில் அற்புதமான மீட்பு. ஆனால் இது முடிவல்ல. அடுத்த நாளில் பிராங்க் மீண்டும் விழித்திருக்கிறான். அவன் பேசுறான் மற்றும் 2வது காலை உணவை கேட்கிறான். அவன் கிறிஸ்டோபருக்கு சொல்கிறான், டாக்டர் ஹாரிங்டன், நான் உங்களுக்காக அங்கு செய்ததற்காக நன்றி கூற விரும்புகிறேன். கிறிஸ்டோபர் எரிங்டன் அதிர்ச்சியில் தனது பிளவுஸில் பார்க்கிறான். அவரிடம் அடையாள அட்டை இல்லை மற்றும் அவர் தனது பெயரை கூறவில்லை. பிராங்க் அவனுக்கு சொல்கிறான், நான் உங்கள் குரலை எங்கு இருந்தாலும் அடையாளம் காண்கிறேன். கிறிஸ்டோபர் படுக்கைக்கு சென்றபோது பெயரை சொன்னான். ஆனால் பிராங்கின் முகத்தில் உள்ள நம்பிக்கை இல்லாத முகத்தை கவனித்திருக்க வேண்டும். சொன்னான், கவலைப்படாதே, நான் எப்போதும் அறையில் விழித்திருந்தேன் என்றால் அனைவருக்கும் அந்த முகம் இருக்கும். கிறிஸ்டோபரின் இதயம் அவரது மார்பில் குதிக்கிறது. அந்த நிகழ்வுகளை நினைவில் வைத்திருப்பது சாத்தியமில்லை என்று அவன் அறிவான். ஒரு நோயாளி அறுவை சிகிச்சைக்கு முன்பு இறந்தால் பின்னர் அந்த அறுவை சிகிச்சையின் நடுவில் 94 நிமிடங்கள் இறந்து விடுகிறான். கிறிஸ்டோபர் தனது மனதை மீட்டுக் கொண்டு அப்போது சொல்கிறான், நான் உங்களை விழித்திருப்பதை பார்த்ததில் மகிழ்ச்சி, மேலும் சொல்லுங்கள். ஹேங்க் அவனை பார்த்து புன்னகையுடன் இருக்கிறான். நான் என்ன செய்தது மற்றும் சொன்னதை அறிவேன். நீ எப்போதும் ஒதுங்கவில்லை. அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது என்றும் நான் நிறுத்த வேண்டும் என்றும் அறுவை நிபுணர் சொன்னபோது அறை 20இல் உள்ள 3 விளக்குகளின் மேல் 3 தொடுப்புகளின் எண்ணிக்கைகளை நினைவில் இருந்து வாசித்தான். கூடுதல் கூறினான், நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டே கூரையில் மாட்டிக்கொண்டேன். இந்த முட்டாள் எண்கள் மற்றும் எழுத்துக்கள் நான் படிக்கக்கூடிய ஒரே விஷயம். எனக்கு வாசிக்க பிடிக்கும். பிராங்க் தனது அனுபவத்தை 15 நிமிடங்கள் கூறுகிறார். அவர் 2 வாரங்களுக்கு பிறகு மருத்துவமனை விட்டு வெளியேறுவார் மற்றும் நீண்ட கால இதய மறுசீரமைப்பு சிகிச்சையை மேற்கொள்வார். கிறிஸ்டோபர் பிராங்கின் அறுவை சிகிச்சையில் பங்கேற்ற அனைத்து நபர்களும், அறுவை சிகிச்சை மருத்துவர், அறுவை சிகிச்சை குழு, அனஸ்தீசியஸ்ட் ஆகியோர் இந்த கதையை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் என்று சாட்சியம் அளிக்கிறார். அவர்கள் பின்னர் இது போன்ற எதுவும் மீண்டும் நடந்ததில்லை. மேலும் கிறிஸ்டோபர் எரிங்டன் இந்த மருத்துவமனையிலும் இன்னும் 3 ஆண்டுகள் வேலை செய்ய போகிறார். மேலும் அவர் கூறுகிறான், அதிர்ச்சியாக எதிர்கால இதய சம்பவங்களில் அறுவை சிகிச்சை அறையில் அவர்கள் சொல்வதற்கு முழுமையாக கவனம் செலுத்துகிறார்கள். நோயாளிகள் அவர்களை கேட்கலாம் என்று நினைக்கிறார்கள். சரி இந்த வாக்கு ஒரு சிறிய சுவையான முன்னோட்டமாக இருக்கிறது. நாம் ஒரு நோயாளியுடன் இருக்கிறோம். அவர் 90 நிமிடங்களுக்கு மேலாக இறந்து விட்டார். அவர் மீண்டும் வந்துள்ளார். உயிர்த்தெழுதல் பற்றி பேச முடியுமா? இல்லை. அவரின் இறப்பின் காலம் போதுமான அளவு நீண்டதல்ல. இந்த வழக்கு போதுமான உறுதி இல்லை. இது மருத்துவர் கிறிஸ்டோபர் எரிங்டனின் சாட்சியத்தை அடிப்படையாக உள்ளது. அவர் உண்மையில் பிராங்க் என்று அழைக்காத நோயாளியின் பெயரை கூட மாற்றியுள்ளார். எரிங்டன் அவர்களுக்கு பொய் சொல்ல காரணம் இல்லை என்று நினைக்க வேண்டும். ஆனால் சரி, இதுதான். இந்த விசாரணைக்கு நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். நாங்கள் அனைத்து ஆதாரங்களும் அனைத்து ஆவணங்களும் உள்ள ஒரு உறுதியான வழக்கை கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் மூழ்கி இறந்ததாக கூறப்படும் ஒரு வழக்கு 27 மணி நேரங்களுக்கு பிறகு, உறுதி இறப்புக்கு பிறகு உயிர்த்தெழுந்ததாக கூறப்படுகிறது. இப்போ அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படி என்றால் தொடங்கலாம். இதை நாங்கள் சுவைக்கிறோம் மற்றும் இதன் மதிப்பை பார்க்கலாம். முன்னதாக, அறிவில்லாதவருக்கு விசாரணை அறிவியலுக்கு விளக்க முடியாத 100 மர்மங்களை ஆராயும் வீடியோக்களின் தொடரில் உள்ளது. சரி, நமது 8வது விளக்கமளிக்க முடியாத மர்மத்திற்கு உறுதிப்படுத்தப்பட்ட உயிர்த்தெழுதல்களை பற்றி தொடங்கலாம்.
தொடங்குவதற்கு முன் அறிவிப்பு உள்ளது. 1000 காரணங்கள் என்ற சிறந்த திட்டத்தை பற்றி பேச விரும்பினேன். நம்புவதற்கான 1000 காரணங்கள் இது நமது நூற்றாண்டின் ஆவலான பிரெஞ்சு மொழி பரப்புரை திட்டங்களில் ஒன்றாக இருக்கலாம் மற்றும் இந்த இயக்கத்தில் பங்கேற்கிறதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திட்டம் கிறிஸ்தவ நம்பிக்கை உண்மையானது மற்றும் தனித்துவமானது என்பதை காட்டுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவில் நம்புவதற்கான 1000+ காரணங்கள் உள்ளன. இந்த தொடரில் அறிவியலால் விளக்க முடியாத 100 அதிசயங்களை அறிமுகப்படுத்துகிறேன். கிறிஸ்தவத்தை உறுதிப்படுத்தும் அதிசயங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. 1000 காரணங்கள் பட்டியலை உருவாக்க முயற்சிக்கின்றன. நம்புவதற்கான சில காரணங்களை ஆராய்கிறோம். மேலும் செல்ல விரும்பினால் அதிசயங்களை கண்டுபிடிக்க 1000 காரணங்கள் இணையதளத்திற்கு சென்று அவர்களின் செய்தி மடலுக்கு சந்தா எடுக்கவும். என் சேனலில் நம்புவதற்கான 1000 காரணங்கள் பற்றி கேள்விகள் இருக்கின்றன. இது நான் ஜோவுடன் இணைந்து செயல்பட விரும்பும் இறுதி பரப்புரை திட்டமாகும். அப்படியென்றால் 1000க்கும் மேற்பட்ட நம்புவதற்கான காரணங்களில் ஒன்றை கண்டுபிடிக்க தொடங்கலாம். 1921ஆம் ஆண்டில் பிரான்சில் ஹோட்சவாயில். நான் உங்களை உடனே பார்க்கிறேன். 4 நூற்றாண்டுக்கு முன்ன நடந்தது. அது உங்களுக்கு பழமையானதா? ஆனால் அது பழையதால் சான்றளிக்க முடியாது என்று அர்த்தமல்ல. உதாரணமாக, ரோமில் நடந்த தீயில் பல விவரங்களை நாங்கள் அறிவோம். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இறைவனுக்கு பிறகு 64ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி சிர்கஸ் மேக்சிமஸில் தீயேற்றம் தொடங்கியது என்பது நமக்கு தெரியும். இது 6 நாட்கள் மற்றும் 7 இரவுகள் நகரத்தை அழித்துவிட்டது. விவரங்கள் உள்ளன. நாங்கள் நெரோன் மீது குற்றச்சாட்டுகளை அறிவோம். இது டாசிட் போன்ற ரோமன் வரலாற்றாளர்களின் சாட்சியங்களால் தான். பிரான்சின் ஹென்றி ஐவியை ரவைல்லா கொலை செய்தது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு. 1050 மே 14 மாலை 4 மணிக்கு பாரிஸில் ஃபெர்ரோன்னரி தெருவில் நடந்தது. இந்நிகழ்வின் தாக்கத்தை விவரிக்கும் சமகால சாட்சியங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் மூலம் இந்த கொலை நடந்த சூழ்நிலைகள் மற்றும் உடனடி விளைவுகளை நாங்கள் சரியாக அறிவோம். ஒரு நிகழ்வு நூற்றாண்டுகளுக்கு அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தாலும் நாம் துல்லியமாக இருக்க முடியும். ஆகையால் இது மிகவும் பழமையானது, இது தவறு என்று எளிதாக சொல்ல முடியாது. அதே முறையில் 1623ஆம் ஆண்டில் ஹோட்சவாயில் நடந்தது என்ன என்பதை நாங்கள் கடுமையாக ஆராய்ந்து அதற்கான நம்பகமான தகவல்களை பெறலாம். அவை இருந்தால், அப்படியென்றால் போய்விடலாம். விவரங்களையும் ஆதாரங்களையும் தருகிறேன். நீங்கள் கருத்து உருவாக்கலாம். ஆகையால் நாம் 1623ஆம் ஆண்டில் அன்னெசி நகரத்திற்கு 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கியூரே டெஸ் ஆயிலியர்ஸ் என்ற இடத்தில் இருக்கிறோம். கியூரே என்பது தேவாலயத்தின் பல்வேறு பாஸ்தர்களின் வாழும் இடமாகும். குரு, தலைவர், விகாரிகள், துணை பாஸ்தர்கள். இந்த கியூரே டெஸ் ஆயிலியர்ஸ் என்ற இடத்தில் இங்கு பாஸ்தர்களால் பாடங்கள் வழங்கப்படும். எனவே இங்கு உள்ள இளம் மாணவர்கள் உள்ளனர். அந்த வகையில முக்கியமானது 15 வயசுக்குள் உள்ள 2 மாணவர்கள் உள்ளனர். ஜெரோம், சகோதரர் பிரான்சுவா ஜெனின். மாணவர்கள் சியூர் குரோசே என்ற பெயரால் அழைக்கப்படும் விகாரியின் வழிகாட்டுதலின் கீழ் படிக்கிறார்கள். திங்கட்கிழமை மே 1ஆம் தேதி குரோசே விரைவில் வெளியேற வேண்டியவர் கடந்த வாரத்தின் பள்ளி வேலைகளை பரிசீலிக்கிறார். ஜெரோமின் செய்தியால் அவர் திருப்தி இல்லாமல் உள்ளார் மற்றும் வீட்டை விட்டு செல்லும் முன் அவரை அடிக்கிறார். ஜெரோம் வெறுக்கிறான், ஓட விரும்புகிறான். அவன் 80 கிலோமீட்டர் தெற்கே உள்ள செயின்ட் ஹெலன் டு லாக் என்ற தனது குடும்ப வீட்டிற்கு செல்ல விரும்புகிறான். அவன் தனது சகோதரன் பிரான்சுவாவை தனது உடன் வர சம்மதிக்க வைக்கிறான். அங்கு மிக மோசமானது நடக்கிறது. அவங்க காலை 6:15 மணிக்கு புறப்படுகிறார்கள். சில கிலோமீட்டர்களுக்கு பிறகு அவர்களுடைய வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த இடத்துல ஃபியர் ஆற்றுக்கு வருகிறார்கள். நாம் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு மிகவும் அருகில் உள்ளோம் என்பதை நான் நினைவூட்டுகிறேன். மேலும் இந்த ஆண்டில் மிகவும் அதிகமாக இருந்த பனியின் உருகுவதால் இது ஆற்றின் உயர்ந்த நிலைக்கு வந்த காலமாகும். அப்போது பாலங்கள் இல்லை, ஆனால் சாதாரண மரத்தடிகள் மட்டுமே உள்ளன. அவை அடிக்கடி ஆற்றின் ஓட்டத்தில் அழிக்கப்படுகின்றன. உண்மையில் நீங்கள் மேலே காணும் ஒனெக்ஸ் பாலம் இன்னும் உருவாகவில்லை. இது 1937ஆம் ஆண்டில் மட்டுமே கட்டப்பட்டது. இந்த 3 வழுக்கும் பலகைகளை பார்த்ததும், குறிப்பாக அச்சுறுத்தும் நதியை பார்த்ததும் அவர்கள் கடக்க உண்மையிலேயே தயங்கினர் என்று பிரான்சுவா பின்னர் சாட்சியமளித்தார். அவர்கள் ஜெரோமுக்கு திரும்பச் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜெரோம் விரும்பவில்லை. சியூர் குரோசேவின் கைகளில் விழுந்துவிட விரும்பவில்லை. சகோதரனை உறுதிப்படுத்த முதலில் கடக்க அறிவிக்கிறார். தொடங்கும் முன் பிரார்த்தனை செய்து தடையின்றி கடக்க முடியுமானால் அன்னெஸ்ஸின் விசிட்டேஷன் தேவாலயத்தில் மசூதிக்கு செல்ல உறுதி செய்கிறார்கள். அங்கு பிரான்சுவா டி சேல்ஸ் 4 மாதங்களுக்கு முன்பு இறந்தவர் உடல் உறங்குகிறது. ஜெரோமின் முன்னணி பிரான்சுவா டி சேல்ஸ் ஜெனீவாவின் முந்தைய பிஷப் முழு பகுதியில் அறியப்பட்டவர். அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பெரிய புனிதராக புகழ் பெற்றவர். அதனால் ஜெரோம் நடுங்கியபடி பலகைகளில் முன்னேறுகிறார். இது மிகவும் அசாதாரணம். நடுவில் வந்ததும் பயத்தில் அவர் சரிந்து விழுந்து மரத்தடிகளை பிடித்து பிரான்சுவா டி சேல்ஸ் காப்பாற்றுங்கள் அசவுண்ட் என்று கத்துகிறார். பின்னர் அவர் ஆற்றில் விழுகிறான். உடனே அவரது சகோதரன் அவருக்கு உதவ முயல்கிறான். ஆனால் அவர் கூட சரிந்து விழுகிறான். பீதியடைந்து பலகையில் ஊர்ந்து சென்ற அவர் விளிம்பை அடைய முடிகிறது. பின்னால் திரும்புகிறார். தனது சகோதரனை காணவில்லை. ஆனால் வெறும் தொப்பி ஓட்டத்தில் மிதக்கிறது. கரையின் வழியாக ஆற்றின் ஓட்டத்தின் பக்கம் ஓடுகிறார் மற்றும் தனது சகோதரனை நீரில் காண, ஆனால் எதுவும் இல்லை. ஜெரோம் மறைந்தது போலவே உள்ளது.
அந்த நேரத்தில் மிக ஆழமான நதியால் விழுங்கப்பட்டது. பிரான்சுவா தேடுவதை தொடர்கிறான், ஆனால் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது. எனவே நிமிடங்கள் மணியாக தோன்றும். அவர் பின்னர் விசாரணையாளர்களுக்கு அளிக்கும் சாட்சியத்தின்படி அவர் ஆற்றை 200 அடிகள் வரை பின்தொடர்ந்துள்ளார். இது அவருக்கு 10 நிமிடங்கள் போலவே தோன்றியது. அவர் உதவியை பெறச் செல்ல முடிவு செய்கிறான். ஒயர்ஸ் நோக்கி திரும்பும் போது அவர் ஒரு காலம் நடந்து ஹொன்னெக்ஸ் கிராமத்திற்கு வந்தார். அவர் முதலில் 20 வயதான ஒரு இளம் பெண்ணை சந்திக்கிறார். அந்தோனி ராஃபின், ஒரு விடுதி சேவகி. பின்னர் மார்டின் குர்லே, லூயிஸ் டி ரோன்ஷியர் மற்றும் பல பிற குடியினர்களை சந்திக்கிறார். பயத்துல அவர் அவங்களிடம் உதவியை கேட்கிறார். சகோதரன் ஆற்றில் விழுந்ததாகவும் அவர் அவரை மீட்டுக் கொள்ள விளக்குகிறார். மிக விரைவில் கிராமத்தின் சிலர் தகவலுக்கு உட்பட்டு பலர் விசாரணையில் சாட்சியம் அளிக்கிறார்கள். ஆனால் விவரங்களை மீண்டும் கூறுவேன். அதனால் 17 குடியினர் ஜெரோமினை மீட்டெடுக்க ஆற்றுக்கு செல்கிறார்கள். பிரான்சுவா தனது பக்கம் ஓயில்களை நோக்கி சென்று பாஸ்டர்களுக்கு அவர்களின் தப்புதல் மற்றும் ஜெரோமின் ஆற்றில் மறைவின் விஷயத்தை அறிவிக்கிறார். 3 மணி நேரம் தேடின பிறகு காலை 9 மணி முதல் மதியம் 12 மணிக்கும் ஜெரோமின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரது பக்கம் பிரான்சுவா திரும்பி வந்துள்ளார். கோயில்களுக்கு சென்றார். பாஸ்டர் மற்றும் விகாரியர் இல்லை என்பதால் அது வீணாகிவிட்டது. அவர் செய்தியை பரப்பவும் அவர்கள் திரும்பியதும் பாஸ்டருக்கு அல்லது விகாரியருக்கு அறிவிக்கவும் கேட்டார். இதற்கிடையில் ஆற்றில் தேடுவதற்கு உதவுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எல்லோரும் அவரது பிரான்சுவாவை ஆறுதல் அளிக்க முயல்கிறார்கள். அவர் உண்மையை ஏற்க ஆரம்பிக்கிறார். சகோதரன் இறந்திருக்க வேண்டும் மற்றும் இன்னும் நீரின் அடியில் இருக்க வேண்டும். அவர் உடலை மூழ்கச் செய்ய ஒரு சுய சேவகரை தேடுகிறார். நாட்டில் சொல்வது போல், அதாவது அவரது தேடலுக்காக மூழ்கச் செய்ய நெக்ஸ்ட் குடியினர்கள் உடனே அலெக்சாண்டர் ராஃபினை பற்றி நினைக்கிறார்கள். அவர் அந்த பகுதியில் உள்ள சிறந்த மூழ்குபவர் மற்றும் அவர் ஏற்கனவே ஆற்றில் பல உடல்களை தேடியுள்ளார். அலெக்சாண்டர் ராஃபின் மதியத்திற்கு அருகில் அவர் தனது வேலைத்திலிருந்து திரும்பும் போது அறிவிக்கப்படுகிறார். தானாகவே அவர் உடனடியாக அந்த இடத்திற்கு செல்ல போகிறார். அவர் காலை ஆற்றுக்கு சென்ற தனது மருமகன் மற்றும் அவரது மகன் மார்ட்டினுடன் அவர் பின்னர் சாட்சியம் அளிக்கிறார். நான் அடிக்கடி ஆற்றில் காணாமல் போன உடல்களை மூழ்குவதற்கு பழக்கமானவன். எனக்கு தெரிந்ததும் நான் ஒரு கயிறு மற்றும் ஒரு எடை, இப்படி சமயங்களில் நீரின் ஆழத்தை அளவிடுவதற்கு நான் இதை பயன்படுத்துகிறேன். அவர் விழுந்ததாக கூறிய இடத்திலிருந்து அளவிட்ட போது 31 முதல் 32 அடி ஆழம் உள்ளது. இதனால இது மிகவும் ஆழமாக உள்ளது. 10 மீட்டர் ஆழம். அந்த ஆண்டில் அசாதாரணமாக இருந்த பனியின் விழுதுகளால் மதியம் அடுத்ததாக இப்போது கடுமையான ஆற்றின் கரையில் சுமார் 40 பேர் உள்ளனர். குளிர்ந்த மற்றும் ஆழமான நீரில் மூழ்க தயாராக இருக்கிறார். அது சரி, அவர் துவங்க விபத்தின் முன் நீரில் குதிக்கிறார். எல்லோரும் கவனமாக இருக்கிறார்கள். உடலை மீட்டால் ஜெரோமின் மரணம் அதிகாரமாக இருக்கும் என்பதை நன்கு அறிவார்கள். நீரில் ஒரு 10 மணி தேடிய பிறகு அவர் வெளியே வந்து அது குளிர்ந்தது. மேலும் அவர் நீண்ட நேரம் இருக்க முடியாது என்று கூறுகிறார். அவருக்கு சக்தி மீட்டுக் கொள்ள உதவுவதற்காக ஜான் ராஃபின் தனது மகளை அந்தோனி கிராமத்தில் ரொட்டி மற்றும் மது வாங்கச் சொல்கிறார். சாப்பிட்ட பிறகு மற்றும் ஓய்வெடுத்த பிறகு அலெக்சாண்டர் புதிய முயற்சியை மேற்கொள்ள ஒப்புக்கொள்கிறார். அவர் அதே இடத்தில் மூழ்கி ஆற்றின் ஓட்டத்தின் அடிப்படையில் மெதுவாக முன்னேறுகிறார். நீரின் அடியில் ஏதாவது உணர்ந்தால் அல்லது காண்பதற்காக அதிகமாக பார்க்க முயற்சிக்கிறார். இந்த 2வது முயற்சி முதலில் காட்டிலும் மிகவும் நீண்ட நேரம் நீடிக்கிறது. ஆனால் அது ஒரே மாதிரியான முடிவில் முடிகிறது. இந்த அலெக்சாண்டருக்கு மிகவும் குளிர்ந்தது. அவர் நீரிலிருந்து வெளியே வர வேண்டும். சரி, ஆமா, அந்த உடைகள் இன்னும் இல்லை. ஒரு புதிய ஓய்வுக்கு பிறகு அவர் கரையிலிருந்து தேடுதலை தொடர முடிவு செய்கிறார். முதலில் உடல் ஓட்டத்தால் இழுக்கப்பட்டு மரம் அல்லது வேறு ஏதாவது போன்ற தடைக்கு எதிராக நிற்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்க அங்குள்ள அனைவரும் ஆற்றின் அருகே நேரம் செலவழித்து அந்த நீரின் ஓட்டம் ஆற்றில் விழுகிறது. இப்போது உடலை மீட்கும் நம்பிக்கை குறைகிறது. சிலர் அவர் தொலைவில் இழுக்கப்பட்டு அவர் மீட்கப்பட மாட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது முடிவில்லை. திரும்பும் வாஸ்தவம் பாதையில குழு 690 டிகிரி மடலுக்கு மாறும் இடத்துல அதிக நேரம் நிற்கிறது. நீங்கள் வரைபடத்தில் காணலாம். மற்றும் பலர் இந்த மடல் உடலை நிறுத்தி இருக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள். மேலும் அலெக்சாண்டர் மூழ்குபவர் இங்கு நீரின் அடியில் எப்போதும் குறைந்தது 3 மீட்டர் நீர் இருக்கும் ஒரு குழி இருப்பதை அறிவார். மிகுந்த உணர்ச்சியிலும் கூட அவர் உடல் அங்கு இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று நினைக்கிறார். குழுவினால் ஊக்கமளிக்கப்பட்டு அவர் இந்த மிகவும் மங்கலான நீரில் 3வது முறையாக மூழ்குகிறார். அவர் எந்த முடிவும் இல்லாமல் தேடுகிறார். ஆனால் அவர் மீண்டும் மேலே வர முடிவு செய்த போது அவரது கால் ஒரு உடலின் அடிப்படையில் உள்ள ஒரு பொருளுக்கு மோதுகிறது. இது உண்மையில் ஒரு உடலாகும். ஆற்றால் இழுக்கப்பட்ட மரத்தின் ஒரு கிளை மற்றும் பல கற்களை இடையே நீரில் சிக்கியிருக்கிறது. அவர் தெளிவாக இறந்து விட்டார் மற்றும் அவரை அங்கு இருந்து எடுக்குவது கடினமாக இருக்கலாம். அலெக்சாண்டர் எனவே மீண்டும் மேலே வந்து சக்தி பெற விரும்புகிறார். அவர் மீண்டும் ஓய்வெடுக்கிறார். சாட்சியர்களின்படி சுமார் அரை மணி நேரம் பிறகு தனது மகன் மார்ட்டினுடன் 4வது முறையாக மூழ்குகிறார். சேர்ந்து உடலை வெளியேற்றுவதில் வெற்றி பெறுகிறார்கள். அதை கரைக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கு அதை அருகிலுள்ள 2 ஆண்கள் ஜான் ராஃபின் மற்றும் மார்ட்டின் குர்லே பிடிக்கிறார்கள். பின்னர் உடல் பார்க்க பயங்கரமாக பரிதாபமாக இருந்தது என்று சாட்சியம் அளிப்பார்கள். கண்களும் பயங்கரமாக வீங்கியிருந்தன மற்றும் கழுத்து வரை நீரால் நிரம்பியிருந்தது. உண்மையில் அவர் நீரில் 8 மணி நேரம் இருந்தார். காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை கடைசி மூழ்கலுக்கான நேரம். அவரது சகோதரன் பிரான்சுவா கூட தனது சகோதரனை கடினமாகவே அடையாளம் காண்கிறார். மேலும் அவர் பின்னர் சாட்சியம்
சந்திப்பார். அவர் மரபின் போல குளிர்ந்திருந்தார் மற்றும் அனைவரும் அவர் இறந்துவிட்டார் என்று நம்பினர். அங்கு தேவாலயத்திற்கு அருகில் இருந்தால் அவரை உடனே கல்லறையில் அடிக்க வேண்டும் என்று கூறினர். குழு உடலை பூடோனெக்ஸுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்கிறது. அவர் தனது தோள்களில் ஏற்றுக்கொண்டது. அலெக்சாண்டர் ராஃபின் மூழ்குபவர் மகன் அவரது கால்களை பிடித்து நிற்கிறார். அலெக்சாண்டர் சாட்சியம் அளிக்கிறார். அதிக அளவு தண்ணீரை குடித்திருந்ததால் அவன் வயதுக்கு மிகவும் கனமாக இருப்பதை கண்ட பாதையில் அவர்கள் திடீரென ஒரு பயணியை சந்திக்கிறார்கள். அவர் மிச்சல் போவார்ட், அன்னெசி நகரின் நீதிபதி. அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க மற்றும் மிஸ்டர் போவார்ட் ஜெரோம் ஜெனின் இறந்துவிட்டார் என்பதை நிச்சயமாக காண்கிறார். அவர் சாட்சியம் அளிப்பார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் குழு தொடர்ந்தும் ஜெரோம் உடலை ஹொனெக்ஸில் உள்ள 420 ஆல்னஸ் சாலையில் உள்ள ஒரு குடியிருப்பாளரான ஜான் ராஃபின் என்பவரின் கலவையில் வைக்கிறது. இந்த கலவையும் இன்று இல்லை. ஆனால் அதனிடத்தில் கட்டப்பட்ட வீட்டில் இந்த நிகழ்வுக்கான நினைவு சின்னம் இன்னும் உள்ளது. நீங்கள் திரையில் காணலாம். வில்லாஸ் அருகிலுள்ள நகரத்தின் குரு ஜாக் டி பெல்காட் தகவலுக்கு வந்துள்ளார் மற்றும் அவர் 5 மணிக்கு அந்த சிறிய கலவையில் வருகிறார். இறந்ததை உறுதிப்படுத்துகிறார். குரு குளோட்புடோடே வருவதற்கு முன்னர் அவர் இந்த 2 இளம் மாணவர்களை பொறுப்பேற்கிறாரா என்பதை கூறவில்லை என்றால் அந்த இரவு அவரை அடக்க விரும்பினார். எச்சரித்த ஃபாதர் புடோட் கன்சிமிட்டி பயணத்தை மேற்கொண்டு முடிவில் கொட்டகையை அடைந்தார். அங்கு ஜெரோமின் உயிரற்ற உடலை அடையாளம் சிரமம் இருந்தது. துக்கமாக அவர் தன் மீது நம்பிக்கை வைத்திருந்த இளம் மாணவரின் உடலின் சுற்றிலும் பிரார்த்திக்கிறார். நம்பிக்கையுடன் அவர் இந்த ஏழை பையனுக்கு வாழ்க்கையை திருப்பி அளிக்க கடவுளிடம் வேண்டுகிறான். பிரான்சுவா டி சேல்ஸின் இடைமுகமாக இதன் பொருள் அவர் பிரான்சுவா டி சேல்ஸிடம் நண்பனாக கடவுளிடம் தனது நோக்கத்திற்காக பிரார்த்திக்க கேட்கிறார். அவர் இதை செய்தால் கௌரவம் 9 மசூதிகள் என்று வாக்குறுதி அளிக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த இரவு கொண்டாட்டத்திற்கு ஏற்ற சூழல் இல்லை. எல்லோரும் பிரான்சுவாவின் துக்கத்திற்கு அஞ்சலிக்கிறார்கள். அவர் தனது சகோதரனை இழந்துள்ளார். இவ்வளவு இளம் ஒரு இளைஞன் இவ்வளவு கொடூரமாக இறந்து விட்டான். போவதற்கு முன் குளோட்புடோடே கலவையின் உரிமையாளரான ஜான் ராஃபினிடம் ஒரு இறுதி சடங்கு விழாவை ஏற்பாடு செய்ய கேட்கிறார். உடல் அருகில் இரவெங்கும் விழிப்பு அவரது ஆன்மாவுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்ற பாரம்பரியம் இருந்தது. ஆந்தனி ராஃபின் மற்றும் இன்னும் 2 பெண்கள் இந்த இறுதிச் சடங்கு விழாவிற்காக தன்னார்வமாக முன்வருகிறார்கள். குளோட்புடோடே மற்றும் பிரான்சுவா ஜெனின் வில்லாஸ் செல்லுகிறார்கள். அங்கு குரு அவர்கள் உணவை வழங்குகிறார். பிரான்சுவா அந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை சொல்கிறான். அவர் தனது சகோதரனுடன் பாலத்தில் செல்லும் முன்னர் பிரான்சுவா டி சேல்ஸின் கௌரவத்திற்கு மசூதிக்கு செல்ல வேண்டும் என்ற வாக்குறுதியை எடுத்ததாக விளக்கும் போது விவரத்தை அறியாத புடோடே அப்பா மிகவும் உணர்ச்சியுடன் இருக்கிறார். ஜெரோமின் உடலுக்கு முன்பாக கலவையில் பிரார்த்திக்கும் போது ஒரு வாக்குறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இளம் பையன் வாழ்க்கையை மீட்டால் பிரான்சுவா டி சேல்ஸின் கௌரவத்திற்கு 9 மசூதிகள் நடத்துவேன் என்று வாக்குறுதி செய்கிறார். உணவு முடிந்ததும் அன்னெசி செல்ல தயாராக இருக்கும் ஒரு விசுவாசியுடன் பேசுகிறார். பிரான்சுவா டி சேல்ஸின் கல்லறைக்கு இந்த வாக்குறுதியை கொண்டு செல்ல அவரை நியமிக்கிறார். உணவுக்கு பிரான்சுவா ஜெனின் தனது சகோதரனை பார்க்க விரும்பினான். ஆனால் அப்பா புடோடே தூங்கச் சொல்லுகிறார். அவர் மிகவும் சோர்வில் இருக்கிறார். 2 குருக்கள் தனியாக கலவைக்கு திரும்பி புனித நீரை வைக்கிறார்கள். உடலின் முன்னிலையில் இறந்தவர்களின் பிரார்த்தனையை ஒன்றாக சொல்கிறார்கள். அவர்கள் தாமதமாக திரும்புகிறார்கள். பிறகு மக்கள் இரவு முழுவதும் உடலை பார்த்து கொள்ள ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக மாறி வருவார்கள். போன பிறகு முதலில் ஆந்தனி ராஃபின், லூயிஸ் டி ரோன்சியர் மற்றும் ஜீன் ராமெக்ஸ் மாற்றத்தை எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் மார்டின் மராட் ராஃபின் என்ற 2 உறவினர்களால் கோழியின் களத்தில் மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் தங்குகிறார்கள். பின்னர் ஆந்தனி, லூயிஸ் மீண்டும் மாற்றத்திற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் காலை 6 மணிக்கு அப்பா புடோடே கலவைக்கு திரும்புகிறார். அவர் 2 நேரத்துக்கும் பிரார்த்திக்கிறார் மற்றும் அவர் இரவில் வாக்குறுதியை புதுப்பிக்கிறார். அந்த இறுதிச் சடங்கு 11 மணிக்கு, ஏனெனில் இரவில் இருந்து உடலின் நிலைமிங் ஷென்மாக கெட்டு போயுள்ளது. இறந்த பிறகு உடல்களின் சிதைவின் செயல்முறை வேகமாக நடைபெறுகிறது. இறுதிச் சடங்கு இல்லங்கள் இந்த செயல்முறையை மெதுவாக்க முடிந்ததை செய்கின்றன. ஆனால் எதுவும் செய்யாவிட்டால் அது விரைவாக நடக்கும். காலை இறந்தவரின் சகோதரன் பிரான்சுவா ஜெனின் நான் மேற்கோள் கொடுக்கிறேன் கெட்டுப்பட்டதாக கண்டுபிடிக்கிறார். மேலும் ஏற்கனவே கோழியின் களத்தில் இரவு முழுவதும் இருந்த 3 பெண்கள் ஒரே எண்ணத்தை பகிர்ந்து கொண்டனர். உடலில் இருந்து வரும் கெட்ட வாசனை மேலும் அதிகமாக கெட்டுப் போகிறது. மற்றவர்கள் உடலில் இருந்து தூரமாக இருக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிடுகிறார்கள். சகிக்க முடியுமாறு இருக்கும். இறுதிச் சடங்குக்கு முன்பு 2 குருக்கள் உடலை ஆசீர்வதிக்க வருகிறார்கள் மற்றும் அப்பா புடோடே உடலில் இருந்து வரும் வாசனைக்கு எதிராக ஒரு இயற்கை பின்னடைவு செய்கிறார். அவர்கள் உடலுக்கு புனித நீரை சிதறிக் கொடுக்கிறார்கள். உடலின் மீது எங்கும் புனித நீரை சிதறிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் வெளியே வருகிறார்கள். உடலை ஒரு சிதறலுக்குள் வைக்கும் போது அது ஒரு பெரிய துணி போல இருக்கும். பின்னர் அதை நேரடியாக மண்ணில் புதைக்கப்படும். மேலும் குருக்கள் முதலில் தேவாலயத்தின் பின்னால் நுழைந்து மசூதியின் ஆரம்பத்தை தொடங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு உள்ளூர் மக்கள் 40 பேர் தேவாலயத்தில் சடங்கின் தொடக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆந்தனி ராஃபின், லூயிஸ் டெரோன்சியர் மற்றும் ஜீன் ராஃபின் உடலுக்கு அருகில் வந்து சிதறலை வைக்கிறார்கள். அச்சானக்கு அவர்கள் கத்துகிறார்கள், பின்னால் விழுகிறார்கள் மற்றும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அவரை கவசத்தில் போர்த்த விரும்பிய போது கையை உயர்த்தியதைக் கண்டு நாங்கள்
நாங்கள் பயந்தோம் என்று அந்தோனி ராஃபின் சாட்சியம் அளித்தார். ஆழ்ந்த சுவாசம் எடுத்த பிறகு அவர் கூறினார், ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட பிரான்சுவா டி சேல்ஸ், இது அங்கு இருந்தவர்களை மிகவும் பயத்திற்குள்ளாக்கியது. சிலர் தரையில் விழுந்தனர் மற்றும் மற்றவர்கள் வெளியே ஓடினார்கள், பெரிய சத்தம் செய்தனர். சரி, அது எனக்கு நடந்திருந்தால் நான் உண்மையில் ஓடிப்போய் கத்தியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இந்த விஷயத்தில நான் உங்களுக்கு ஒரு சிறிய தனிப்பட்ட அனுபவத்தை இறுதியில் சொல்ல போகிறேன். இது ஒரு குழப்பமாக இருக்கிறது. 2 பாதிரியார்களையும் சத்தமாக திரும்ப அழைக்கிறார்கள், வரவில்லை. ஆனால் மற்ற அனைத்து சாட்சியர்கள் இறந்தவரின் 3 செயற்பாடுகளை ஒரே வரிசையில் சரியாக கூறுகிறார்கள். முதலில் கையை உயர்த்துவது, 2வது அந்த வகையான சுவாசம், 3வது ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட பிரான்சுவா டி சேல்ஸ் என்ற கூச்சல். இறந்தவர் அவர் இருந்த ஆதாரத்தில் ஒரு வகை படுக்கையோ அல்லது மேசையோ மீது எழுந்தார். எல்லோரும் தெளிவாக அதிர்ச்சியில் உள்ளனர், அதிர்ச்சி அடைந்துள்ளனர், ஏனெனில் 27 மணி நேரத்திற்கு பிறகு ஜெரோம் உயிர்த்தெழுந்துள்ளார். சரி, நாங்கள் அனைவரும் தெளிவாக கேட்கும் கேள்வி, இந்த கதை உண்மையா? உண்மை உறுதி என்ன? இது உண்மை உறுதி அல்லது பின்னர் உருவாக்கிய கதைதானா, அல்லது கிராமத்தினர் கூட்டாளிகள் ஆகி கதையை உருவாக்கியதா? சரி, இதை அறிய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்க்க இது அனைத்தையும் புரிய உண்மையை பொய்யிலிருந்து வேறுபடுத்த உதவும். அதனால் ஜெரோமின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நான் கூறியபடி முழு கூட்டமும் அதிர்ச்சியில் இருந்தது. இது எதிர்பார்க்கத்தக்கது. தரையில் விழுந்தனர், பயந்து ஓடினர், தேவாலயத்தை விட்டு வெளியே சென்றனர். லூயிஸ் டி ரொன்சியர் ஜாக் ரமேவோவின் போலவே மயங்கினர். ஆனால் விரைவில் அனைவரும் பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறார்கள். மடிந்து கொண்டு கைகளை குத்தி, அற்புதம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கத்தி கடவுளுக்கு நன்றி கூறுகிறார்கள். பிதா புடோ ஜெரோமிடம், நீ என்னை அடையாளம் காண்கிறாயா கேட்கிறார். ஜெரோம் ஒப்புக்கொள்கிறார். ஜெரோம் அந்த விபத்துக்கு பிறகு சிந்தனை இழந்ததாகவும் கலவையில் விழித்ததாகவும் கூறுகிறார். அவர் உண்மையில் பின்னர் சாட்சியம் அளிக்கிறார், நான் நீரில் மூழ்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை நான் நினைவில் வைத்திருக்கவில்லை. நான் மீண்டும் உணர்ந்த நேரம் வரை இந்த இடைவெளியில் நடந்த எந்த விஷயத்திற்கும் எனக்கு எந்த யோசனையும் அல்லது நினைவும் இல்லை. அவர் கண்களை திறந்தவுடனே அவர் உடனே முன்னிலையில் பிரான்சுவா டி சேல்ஸ் என்ற பிஷப் அவரை ஆசீர்வதிக்கிறார் என கூறுகிறார். அவர் பிரான்சுவா டி சேல்ஸ் அவரது கற்பனையின் சாதாரண உருவாக்கம் அல்ல, ஆனால் அவர் உண்மையில் கண்களை திறந்தவுடன் பார்த்ததாகவும் இது அவரது கூச்சலுக்கான விளக்கம் என சோர்வில்லாமல் மீண்டும் மீண்டும் கூறுவார். சரி, இந்த கதை உண்மையா என்பது முதல் கேள்வி. ஜெரோம் ஜெனின் தனது மூழ்கிய நேரத்துக்கும் உயிர்த்தெழுந்த நேரத்துக்கும் இடையில் ஏன் எதுவும் காணவில்லை? ஏனெனில் இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருந்தால் அவர் அது போலவே நான் முன்பு கூறிய பிராங்கின் போல அவர் தனது உடலுக்கு வெளியே இருப்பதை பார்த்து உயிருடன் இருப்பதாக உணர்ந்தார். இதற்கான எனது ஒரு சிறிய தனிப்பட்ட கோட்பாடு உள்ளது, ஆனால் நான் இதை பற்றி இன்னும் சில நேரங்களில் பேசுவேன். ஜெரோம் அப்பிறகு கேள்விகளால் சூழப்படுகிறது, ஆனால் அவர் பேசுவதில் சிரமம் அடைகிறார். அவரது வாயை கழுவ உதவ இன்னும் மணல் மற்றும் மண் கொண்டு சிக்கியுள்ள அந்தோனி ராஃபின் மது தேடுகிறார். ஜெரோம் அவர் 8 மணி நேரம் நீரில் இருந்ததாகவும் 27 மணி நேரம் இறந்ததாகவும் அறிகிறார். விவாதித்த பின் பிதா புடோ தனது வீட்டிற்கு எய்யர்ஸ் சென்று தனது தேவாலயத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த அற்புதமான நிகழ்வை பற்றி அறிவிக்க விரும்புகிறார். வில்லாச்சேவின் பிதாவின் மதிய அழைப்பை மறுக்கிறார்கள். ஜெரோமுக்கு சுத்தமான உடைகள் தரப்படுகின்றது, ஏனெனில் உடைகள் ஈரமாகவும் மண்ணாகவும் உள்ளன. பின் பிதா புடோ பிரான்சுவா ஜெரோம் ஜெனினுடன் எய்யர்ஸ் திரும்புகிறார். வருகையில் பிதா புடோ உடனடியாக தேவாலயத்திற்கு சென்று மணி அடிக்கிறார் மற்றும் அனைவருக்கும் அற்புதத்தை சொல்கிறார். மதிய தொடக்கத்தில் பிறகு உணவிற்காக குறுக்கிற்கு செல்கிறார்கள். ஜெரோம் நல்ல உணவுக்காக ஆர்வமாக இருக்கிறார். பிரான்சுவா ஜெனின் மற்றும் பிதா புடோ இன்னும் அதிர்ச்சியில் உள்ளனர். மிச்சேல் போவாட் அன்னசி நீதிபதி அவர் மாலை நேரத்தில் இறந்தவரை சந்தித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? சரி, நீங்கள் நினைத்தால் மாலை நேரத்தில் அவர் பிதா புடோவை சந்தித்து தனது இரங்கல்களை தெரிவிக்கிறார். ஜெரோம் உடல் மற்றும் எலும்பில் இருக்கும் போது அவர் முகம் கொண்டார். கற்பனை செய்யும், அவர் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டும். மேலும் ஜெரோம் ஜெனின் முழுமையாக குணமடையவில்லை. அவருக்கு இன்னும் நெஞ்சில், கால் மற்றும் கைகளில் கடுமையான வலி உள்ளது. காயங்களும் குணமடையாத காயங்களும் உள்ளன. இந்த வலிகள் மறைந்துவிடும். மே 4ஆம் தேதி பிதா புடோ ஜெரோம் மற்றும் பிரான்சுவாவை அன்னசிக்கு பிரான்சுவா டி சேல்ஸின் கல்லறைக்கு அழைத்துச் செல்லும் போது கடவுளுக்கு செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கடந்து செல்கின்றன. ஆனால் அங்கு ஜெரோம் மீது என்ன நடந்தது என்பதை யாரும் மறக்கவில்லை. 66 வரை லா ரோச்செட்டின் பாதிரியாராகவும் திருச்சபை பாதிரியாராகவும் ஆனார். 1966ஆம் ஆண்டில் 1921ஆம் ஆண்டில் நடந்த ஜெரோமின் உயிர் பெற்ற அற்புதம் குறித்து முழுமையான விசாரணை நடைபெறுகிறது. 33 ஆண்டுகள் முன்பு. இந்த விசாரணை 30 ஆண்டுகள் கழித்து மட்டும் ஏன் நடைபெறுகிறது? உண்மையில கொஞ்சம் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். பிரான்சுவா டி சேல்ஸ் 1902ஆம் ஆண்டு இறந்த பிதா மண்டலத்தில் மதிக்கப்படுகிறார். புனிதத்திற்காக அறியப்படுகிறார். அவரது இறப்பிற்கு பிறகு பல கத்தோலிக்கர்கள் கடவுளிடம் அவரது இடமாற்றத்தின் மூலம் கிருபைகளை கேட்டுள்ளனர். கத்தோலிக்கர்களுக்காக இறந்தவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். அவர்கள் நம்மை உதவுகிற வானில் உள்ள நண்பர்களாக இருக்கிறார்கள். நம்மால் நண்பரிடம் நம்மளுக்காக கேட்பது போல.
நான் புரொட்டஸ்டன்ட்கள் மற்றும் கத்தோலிக்கர்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் குறித்து விசாரணை செய்தேன். இதில் இறந்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது போன்ற இந்த அம்சம் அடங்கியுள்ளது. பல தசாப்தங்களாக பிரான்சுவா டி சேல்ஸின் இடமாற்றத்தின் மூலம் பல சாட்சியங்கள், குணமடைவுகள், கிருபைகள் ஏற்பட்டுள்ளன. அதை பற்றி நான் மற்றொரு விசாரணையில் பேசுவேன். கத்தோலிக்க தேவாலயம் ஒரு வழக்கு தொடங்க முடிவு செய்துள்ளது. உண்மையில் என்ன நடந்தது என்பதை புரிய ஒரு விசாரணை. இந்த வழக்கு கத்தோலிக்க தேவாலயம் ஒரு இறந்த நபர் புனிதர் அங்கீகாரம் செய்யும் கானோனிசேஷன் செயலுக்கு வழிவகுக்கலாம். அந்த நபர் கடவுளின் உண்மையான நண்பர் கருதப்படும். எனவே இப்போது ஜெரோம் ஜெனின் 27 மணி நேரம் இறந்திருந்தாரா, பின்னர் மீண்டும் உயிர் பெற்றாரா என்பதை தீர்மானிக்க மேற்கொள்ளப்பட்ட விசாரணை. அதை செய்ய விசாரணையாளர்கள் அந்த மண்டலத்திற்கு சென்றனர் மற்றும் பல்வேறு சாட்சியர்களை கேள்வி எழுப்பினர். அவர்கள் முதலில் ஜெரோம் ஜெனினை உடல் மற்றும் எலும்பில் கேள்வி எழுப்புவதன் மூலம் தொடங்கினர். அது அவர் 1956 ஆண்டில் வாழ்ந்து வருவது உறுதியாகவே சந்தேகமில்லை. இல்லை, விசாரணையாளர்களை ஆர்வமாக காக்கும் கேள்வி 1923 ஆண்டில் நீரில் மூழ்கிய பிறகு அவரது கூறப்படும் இறப்பு ஆகும். நான் உங்கள் நினைவில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. நான் என் சேனலில் பேசிய முதல் விளக்க மறுக்கப்பட்ட மர்மம் அது ஒரு மனிதன், மிகேல். அவர் கால் வெட்டப்பட்டவர் மற்றும் அவரது கால் தானாகவே உடனே மீண்டும் இணைந்தது. சரி, அது ஒரே மாதிரியானது. மிகேல் விசாரணையின் போது 2 கால் உள்ளதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே கேள்வி, அவர் முந்தைய காலத்தில் உண்மையில் வெட்டப்பட்டாரா? சரி, இங்கு அது ஒரே மாதிரியானது. ஜெரோம் விசாரணையாளர்களுக்கு முன்னால் உயிருடன் இருக்கிறார். அதனால முக்கியமான கேள்வி என்னன்னால், அவர் முந்தைய காலத்தில் உண்மையாகவே இறந்தாரா? ஆனால் உண்மையில் விசாரணையாளர்கள் மிகவும் சந்தேகமாக இருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு மனிதன் இறந்ததாக காட்சியளிக்கலாம், பின்னர் மீண்டும் விழிக்கலாம். இல்லை, விசாரணையாளர்களுக்கு முதன்மையாக என்ன முக்கியம்? ஜெரோம் உண்மையில் 8 மணி நேரம் நீரில் இருந்தாரா? ஏனெனில் இந்த சந்தர்ப்பத்தில் நீரில் பல மணி நேரம் கழித்து ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ்வது முற்றிலும் சாத்தியமற்றது என்பதை புரிந்து கொள்ள இயற்பியல் சட்டங்களையும் அறிய தேவையில்லை. அந்த காலத்தில் அது இருந்ததில்லை. நான் நினைவூட்டுகிறேன், மனிதனின் மூச்சு இல்லாமல் நீரில் கழிக்கும் அதிகபட்ச நேரம் உலக சாதனை சுமார் 12 நிமிடங்கள் மட்டுமே. இது ஏற்கனவே நல்லது. நான் 30 வினாடிகள் கூட காத்திருக்க முடியாது. விசாரணையாளர்கள் இந்த வழக்கில் 10 சாட்சிகளை விசாரிக்க முடிவு செய்கிறார்கள். ஜெரோம் மற்றும் பிரான்சுவா ஜெனின் குளோன் பெற்றோர் ஆண்டனி ராஃபின், லூயிஸ் டி ரான்சியர், மார்டின் குர்லே போன்ற ஹொன்னெக்ஸ் நகரத்தினருடன் அலெக்சாண்டர் ராஃபின் அல்லது மிச்சேல் போவாட், அனசி நீதிபதி. அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் விரிவாகவும் அனைத்து நிகழ்வுகளுக்காக விசாரிக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களும் பிரான்சுவா டி சேல்ஸ் பற்றிய அற்புதங்களை பற்றிய விசாரணைகளின் 3 பெரிய தொகுப்புகளில் உள்ளன. இது அன்னசியில் உள்ள விசிட்டேஷன் மடத்தில் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஆவணங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்காக, உதாரணமாக இந்த புத்தகத்தில் நான் இந்த வீடியோவை உருவாக்க முடிந்தது மற்றும் நான் உங்களுக்கு முழு கதை சொல்ல முடிந்தது. இந்த புத்தகத்தில் பல்வேறு சாட்சிகளின் சாட்சியங்கள் மற்றும் 1956 நடந்த வழக்கின் மூலம் அனைத்து நிகழ்வுகளும் உள்ளன. மற்றும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, மேலும் விசாரணை பற்றிய மற்ற தகவல்களை பெற விரும்புவோருக்கு எடிஃபியன்ட்.fr என்ற ஒரு சிறந்த செய்தி மடல் உள்ளது. இது ஒவ்வொரு மாதமும் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் ஒரு விசாரணையை அனுப்புகிறது. நீங்கள் சந்தா எடுக்க தயங்க வேண்டாம். இது என் வீடியோக்களுக்கு மிகவும் கூடுதலாகும். நான் உங்களுக்கு சாட்சிகளை பார்ப்பதாக சொன்னேன், ஆனால் அனைவரும் ஒத்த கருத்தை வைத்திருப்பார்கள் மற்றும் நான் உங்களுக்கு கொடுத்தவாறு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு முடிவுக்கு வருவார்கள். உயிர்த்தெழுதல் நடந்தது என்று விரைவில் முடிவுக்கு வருவதற்கு முன் பல கருத்துக்கள் இருக்கின்றன. முதலாவது கருத்து, சாட்சிகள் அனைவரும் பொய் சொன்னார்களா? இரண்டாவது கருத்து, அதிகமாக வாய்ப்பு உள்ளது. 30 ஆண்டுகள் கழித்து பொய்யான நினைவுகளை உருவாக்கி இருக்கிறார்களா மற்றும் உண்மையில் நடந்ததற்கு புறம்பாக விஷயங்களை பெரிதாக்கி இருக்கிறார்களா? நான் திட்டமிட்ட பொய்யின் கருத்தில் அதிகமாக நேரத்தை செலவிட மாட்டேன். ஒரு சதி இருந்தால் அது பல பிரச்சனைகளை உருவாக்கும். அவங்க இதை ஏன் பண்ணாங்க அப்படின்றது நாங்க காணல. அவர்கள் இளைஞனின் உயிர்த்தெழுதலை நம்ப வைக்க என்ன கிடைக்க வேண்டும் மற்றும் A முதல் Z வரை அனைத்தையும் கண்டுபிடிக்க ஒவ்வொரு மணி நேரம் கட்டமைக்கப்பட்ட கதை உருவாக்குவதில் என்ன பயன்? அவர்கள் எதையும் பெற்றதில்லை. புகழும் பணமும் அதிகாரமும் இல்லை. ஜெரோம் பாஸ்டர் ஆக மாறுவார். அவர் அனுபவித்ததை முன்னிலைப்படுத்த முயற்சிக்கவில்லை. மேலாக பேசும்போது மக்களை விண்ணில் உள்ள நண்பனாக பிரான்சுவா டி சேல்ஸை பிரார்த்திக்க அழைக்க வேண்டும். இரண்டாவது, சாட்சிகள் ஒனிக்ஸ் நகரத்தில் உள்ள பல்வேறு மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மக்கள் ஒன்றாக பொய் சொல்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு பொய். அனைவரும் பொய் சொல்வது சாத்தியமற்றது. ஜெரோமின் உயிர்த்தெழுதலின் போது தேவாலயத்தில் 40 பேர் இருந்தனர். மேலும் முந்தைய நாள் ஜெரோமினை ஆற்றில் தேடியவர்களும் அதே அளவில் இருந்தனர். சுமார் 40 பேர் இவ்வளவு பெரிய பொய்யை உருவாக்கி அனைவரும் பல ஆண்டுகளுக்கு ஒத்துக்கொண்டிருப்பது முற்றிலும் சாத்தியமற்றது என்று கற்பனை செய்யுங்கள்.
அவங்க நீண்ட நேரம் இப்படியான ஒரு காமெடியில் பங்கேற்க ஒப்புக்கொள்ளல அல்லது குறைந்தது ஒரு சில காலத்திற்கு பிறகு மறுத்து விடுவார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மாதிரியான கதையை மீண்டும் மீண்டும் சொல்லிய பிறகு இந்த கிராமத்தினருக்கு நாம் வழங்க வேண்டிய குறைந்தபட்சம் அவர்கள் உண்மையாகவும் அவர்கள் சொல்வதிலே நம்பிக்கையுடன் இருந்தனர் என்பதுதான். மற்றும் அனைத்து குடியிருப்பாளர்களும் பொய்யாளிகள் அல்ல, ஒரு முடிவில்லாத கதை உருவாக்க விரும்புகிறார்கள் என்பதில்லை. ஒரு சில பொய்கள் ஒரே மாதிரியான ஆர்வங்கள் கொண்ட நபர்களால் பரவலாம். ஆனால் இங்கு ஒனிக்ஸில் வாழும் ஒரே பொதுவான அம்சம் கொண்ட மாறுபட்ட மக்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் ஒருவரை அறிமுகமாகவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜெரோம், பிரான்சுவா, பிதா புடோ ஆகியோர் ஒரே குழுவாக மாறினர். அன்னெசி நகரில் நீதிபதி மிச்சேல் போவார்டும் இருந்தார். அவர் ஒனிக்ஸ் கிராமத்தில் சீராக சென்றபோது ஜெரோமின் இறந்த உடலை பார்த்தார். ஆகையால் பொய்யின் பரவலான கருத்து ஒருபோதும் நிலைத்திருக்காது. மாறாக இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து அவர்களின் நினைவுகள் தெளிவாக இல்லாததாக இருக்கலாம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நன்கு நினைவில் இருக்கவில்லை என்று கூறலாம். அதனால் சில விஷயங்களை அதிகமாக கூறியிருக்கலாம். விசாரணை செய்யப்பட்ட சாட்சிகள் அனைவரும் ஒரே மாதிரியான விஷயங்களை சரியாக நினைவில் வைத்திருக்கவில்லை. உதாரணமாக பிரான்சுவா ஜெனின் மே 1ஆம் தேதி இரவு பிதா புடோ அவருக்கு உடலை பார்த்துக் கொள்ள அனுமதிக்காமல் தூங்கச் சொல்லியதை நன்கு நினைவில் வைத்திருக்கிறார். ஆனால் பிதா புடோ தனது சாட்சியத்தில் இந்த விவரத்தை குறிப்பிடவில்லை. இப்படி சிறு விவரங்களில் சாட்சியங்கள் அடிப்படையில் சிறிது மாறுபடும் பல சிறு எடுத்துக்காட்டுகள் உள்ளன. மற்றொரு எடுத்துக்காட்டு, அந்தோனி ராஃபின் தனது சாட்சியத்தில் நீந்துபவர் அலெக்சாண்டர் ராஃபின் நீந்திய பிறகு உணவு எடுத்துக் கொண்டதாக மட்டும் குறிப்பிட்டுள்ளார். மற்றவர்கள் இதற்கு கவனம் செலுத்தவில்லை. இந்த வகையான சிறிய மாறுபாடுகள் முக்கியத்துவம் இல்லாத துணை விவரங்களை பற்றியது. ஆனால் எந்த நேரத்திலும் சாட்சியங்கள் நேரடியாக மாறுபடவில்லை. மாறாக கதை அவர்கள் காலை முதல் மாலை வரை நீரில் உடலை தேடியதாக உறுதிப்படுத்துகிறார்கள். அலெக்சாண்டர் ராஃபின் 4 முறை நீந்தியதாகவும், எனவே ஜெரோம் நீரில் 8 மணி நேரம் இருந்தது என்பது ஒரு சாட்சியர் கூறியது போல ஆற்றின் கரையில் தொடர்ந்து பலர் இருந்தனர். ஆனால் நீந்துபவர் அதை எடுத்துக்கொள்ளும் வரை யாரும் அதை காணவில்லை. நீந்துபவர் அலெக்சாண்டர் ராஃபின் தானே கூறியது போல, அவர் விழுந்த தருணத்திலிருந்து நான் அவரை எடுத்துக்கொள்ளும் வரை அவர் நீரில் எப்போதும் மூழ்கியிருந்தார். ஏனெனில் ஆறு பெரியதாக இருந்ததால் அவர் மூழ்காமல் இருக்க முடியாது, அவர் வெளியே வர முடியாது. மேலும் அவர் பின்னர் அந்த ஆற்றில் எவரும் அதை வீசவில்லை என்பது உறுதி. ஆகையால் விசாரணையாளர்கள் இறந்தவர் உண்மையில் நாங்கள் நம்பிய போல இறந்தவரா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது ஒரு சிகிச்சை அல்லது மருந்தால் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் என்ன? ஆனால் இந்த கருத்து சாட்சிகளின் தோள்களை உயர்த்துகிறது. இந்த இறந்த உடலுக்கு மருந்து அளிக்க யாரும் யோசிக்கவில்லை. அதை புதைக்க வேண்டும் நினைத்தோம். மரீன் ராஃபின் அறிவிக்கிறார். அவரது இறப்பு தெளிவாக உணரக்கூடியதாக வாசனை கூடியதாகவும் இருந்தது. எனவே சந்தேகமில்லை. பிரான்சுவா ஜெனின் சாட்சியம் அளிக்கும் எல்லா வகையான இறப்பின் அடையாளங்கள் அங்கு தோன்றின. அவர் வீக்கம் அடைந்திருந்தார். அவரது வாயும் மூக்கும் காதுகளும் மணலால் நிரம்பியிருந்தது. அவர் உடல் முழுவதும் காயங்களால் மூடியிருந்தது. கருப்பு, பயங்கரமான, காய்ந்த, அசிங்கமாக இருந்தது. மேலும் நான் அவரை அடையாளம் காண கடினமாக இருந்தது. அவர் நீரில் இருந்து எடுக்கப்பட்ட பிறகு நான் பார்த்தபோது அவர் எந்த இயக்கமும் இல்லாமல், மூச்சும் இல்லாமல் இருந்தார். மாலை காலை அவர் மீது கவனம் செலுத்தியவர்கள் உள்ளபோது அவர் ஒரு மரபின் போல குளிர்ந்திருந்தார். அனைவரும் அவர் இறந்து விட்டதாக நம்பினர். அப்போது தேவாலயத்திற்கு அருகில் இருந்தால் அவரை புதைக்க வேண்டும் என்றனர். அவர் உறுதியாக இறந்ததை அறிய தேவையான அடையாளங்களும் இருந்தன. அனைத்து சாட்சியர்களும் பிறகு இரவில் இறந்த உடலின் பயங்கரமான தோற்றத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். மேலும் இதற்கான கதைப்பாடுகளும் முழுவதும் ஒத்துப்போகின்றன. ஜெரோம் தனது மீள் பிறப்பின் தருணத்தில் செயல்பட்டது என்பதற்கான வரிசையை உறுதிப்படுத்துகிறார்கள். அவர் கை உயர்ந்தது, சுவாசம். அவர் எக்ஸ்கிளைம்ட், ஓ மகிழ்ச்சியான பிரான்சுவா டி சேல்ஸ். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சாட்சிகள் இதை முக்கியமாக நினைவில் வைத்திருப்பது புரியலாம். ஏனெனில் இந்த 2 நாட்கள் முக்கியமானவை மற்றும் மறக்க முடியாதவை. நான் விவரங்களை நீண்ட நேரம் விவரிக்க மாட்டேன், ஏனெனில் அவை அதிகமாக உள்ளன. இதனால் சிரமமாக மாறுவேன். சரி, ஒரு கடைசி சுவாரஸ்யமான விவரம். ஜெரோம் நீரில் மூழ்கும் போது அவர் குடித்த நீர் ஒருபோதும் வெளியேற்றப்படவில்லை. இந்த விஷயத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அனைத்து சாட்சிகளும் உறுதியாக உள்ளனர். ஜெரோம் ஜெனின் மணலாலும் நிரம்பிய அவரது வாயை, காதுகளை மற்றும் மூக்குகளை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அவர் ஒரு துளி நீரை கூட வெளியேற்றியதை எவரும் காணவில்லை. ஆற்றில் இருந்து வெளியேறும் போது, பயணத்தின் போது, இரவில் அல்லது அவரது மீள்பிறப்பிற்கு பிறகு இந்த நீர் மறைந்தது. உடல் குருதியில் வரை வீக்கமடைந்தது. இது நாங்கள் ஒரு விளக்கமளிக்க முடியாத மர்மத்துடன் தொடர்புடையதாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வழக்கில் உங்கள் சொந்த கருத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். மாலிஷேகுவா, நான் உங்களுக்கு கூறியதை நீங்கள் முழுமையாக நம்பவில்லை என்றால் இந்த புத்தகத்தில் இன்னும் பல வாதங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். உண்மையை ஏற்க வேண்டும். இன்றைக்கு வரலாற்று முறை நமக்கு இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கான அனைத்து கூறுகளுக்கு எதிராக மறுக்க முடியாது. வழிகளிலும் விரும்பினால் அன்னெசி நகரில் பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களை படிக்க கிணறு தோண்டுவதில் தயங்க வேண்டாம். தானாகவே சரிபார்க்க விரும்பினால் ஜெரோம் ஜெனின் மீள்பிறப்பு ரவையில்லாக் ஹென்றி ஐவிஐ கொலை செய்ததை உறுதிப்படுத்தப்படுகிறது. மீள்பிறப்பு என்ற
ஏனென்றால் அது கடவுள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது, ஒரு வாழ்க்கை உள்ளது, மேலும் இயேசுவின் மீள்பிறப்பை பற்றிய கருத்துக்களை ஏற்படுத்துகிறது. மேலும் நான் இயேசுவின் மீள்பிறப்பை பற்றிய வரலாற்று பார்வையில் ஆய்வு செய்தேன். உண்மையில் இயேசுவின் மீள்பிறப்பு வரலாற்று பார்வையில் உண்மையாக நடந்தது என்று நம்புவதற்கான பல காரணங்கள் உள்ளன. வீடியோ உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இந்த விசாரணைக்காக இன்னொரு வழக்கை கண்டுபிடித்தேன். இது மிகவும் சமீபத்தியது, ஏனெனில் நாங்கள் ஒரே மாதிரியானவர்கள் என்பதை அறிவேன். சமீபத்திய விஷயங்களை விரும்புகிறோம், அது உறுதியாக இருக்கிறது என்பதை குறிக்கவில்லை. நான் மற்றொரு வழக்கை கண்டுபிடித்தேன். இது ஒரு மீள்பிறப்புக்கு ஒத்ததாக உள்ளது மற்றும் இது XX நூற்றாண்டில் நடந்தது. நீங்கள் பார்ப்பீர்கள், மிகவும் ஆச்சரியமாக. ஆகையால் என்னுடன் நன்றாக இருங்கள், ஏனெனில் வழக்கு உங்களை நம்ப வைக்கவில்லை என்றால் இது உங்களை நம்ப வைக்கலாம். அதோட நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சில நேரம் முன்பு இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருந்தால் 27 மணி நேரம் இறந்த ஜெரோம் எதையும் காணவில்லை, எதையும் நினைவில் வைத்திருக்கவில்லை என்ற கேள்வி எழுந்தது. உண்மையில் மரணத்தை அணுகும் போது ஏதாவது ஒன்றை காணும் அனைத்து மனிதர்களும் பிராங்க் மேலிருந்து தங்கள் உடலை பார்க்கிறார்கள் என்று சாட்சியம் அளிக்கும் அனைவரும் உண்மையில் இறந்தவர்கள் அல்ல, ஏனெனில் அவர்கள் மீண்டும் வந்துள்ளனர். மீள் பிறப்பை உரையாடல் சரியானதாக இல்லை. அவர்கள் மரணத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டார்கள். பெரும்பாலானவர்கள் சிலர் ஒரு வகை தடையை, கடந்து செல்ல முடியாத எல்லையை ஆற்றால் உருவாக்கப்பட்டதாக காண்கிறார்கள். அவர்கள் சிலர் அதை கடந்து சென்றால் அது திரும்ப முடியாத இடமாகும். இந்த எல்லைக்கு அப்பால் அவர்கள் உடனே காண அனுமதிக்கப்படாத சில விஷயங்கள் உள்ளன. அவர்கள் தங்கள் உடலுக்கு திரும்பி பூமியில் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தால். ஆனால் ஜெரோம் ஜெனின் உண்மையிலே இறந்தார், ஆனால் 27 மணி நேரம். அந்த கடந்து செல்ல முடியாத எல்லைக்கு அப்பால் அவர் சில விஷயங்களை கண்டிருக்கலாம். கடவுள் அது இப்போது நாங்கள் அறிய முடியாது என்பதை கருத்தில் கொண்டு நாம் நினைக்கலாம். நாங்கள் இதை பிறகு, முழுமையாக இறப்பிற்கு பிறகு அனுபவங்களை பற்றிய மற்றொரு விசாரணையில் பேசுவோம். சரி, நான் கண்டுபிடித்த ஒரு வழக்கை உங்களுக்கு கூறுகிறேன். இது ஒரு மீள்பிறப்புக்கு ஒத்ததாக உள்ளது. 9வது புரியாத மர்மம். மார்கெட் ஹெய்மின் மீள்பிறப்பு 1986 1806 ஜூன் 23 ஜெர்மனியின் மியூனிக்கின் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெர்மான்ஸ்கோபனில் ஒரு சிறிய கிராமத்தில் நாங்கள் 14 வயதான 3 சிறுமிகள், ஆஞ்சலா மற்றும் ஹெல்கா பெர்கர், நண்பர் மார்கெட் ஹெய்முடன் கிராமத்தை சுற்றி ஓடும் ஜெல்ட்நகர் ஆற்றின் அருகில் கரன் கோங் நீர்வீழ்ச்சியில் நீந்த செல்ல முடிவு செய்கிறார்கள். மாலை 3:30 மணிக்கு ஹெல்கா மற்றும் நல்ல நீந்துபவர்கள். ஆனால் இந்த முறை ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்கிறது. அஞ்சலா கரையில் ஓய்வெடுக்கிறாள். மீண்டும் வருவதை காணவில்லை. கவலைப்பட்டு வினாடிகள் கடக்கின்றன. பிறகு நிமிடங்கள். தண்ணீரின் அடிப்பகுதியை பார்க்க முடியவில்லை. ஏஞ்சலா பீதி. மோசமானது நடக்கப் போகிறது சந்தேகத்தில் அவள் தன் சைக்கிளில் ஏறி எச்சரிக்கை எழுப்ப வேகத்தில் சென்றாள். மாலை 3 MP போலீசார் உடனே ஆற்றின் மீட்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கிறார்கள். அவர் சுமார் 6 மீட்டர் அகலமுள்ள ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி உருவாகியுள்ளதை கவனிக்கிறார். விளக்கம் எளிது. ஒரு கிணற்றின் அடியில் ஒரு கிரீலின் பின்னால் நீர் ஒரு சிப்போனாக போலவே உறிஞ்சப்படுகிறது மற்றும் இளம் பெண்கள் அடிக்கடி உறிஞ்சப்பட்டு கிரீலுக்கு எதிராக ஒட்டிக்கொள்கிறார்கள். போலீசார்கள் குழந்தைகளை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் வெற்றியின்றி. அது அவர்களுக்கு ஆபத்தானது. எல்லாம் வேகமாக நடக்கிறது. மாலை 4:05 ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஹெலிகாப்டர் விபத்து இடத்தை மேலே பறக்கிறது. மாலை 5:30 காஃப்ரன் அருகிலுள்ள நகரத்தில் இருந்து ஒரு மீட்பு குழு வந்தது. மூழ்கியவர் பேர்பெல் மில்லர் பயணத்தின் போது தனது நீந்தும் உடையை அணிந்தார். அவள் உடனே நீர்ல குதிக்கிறாள் மற்றும் 6:30 மணிக்கு ஹெல்காவை மீட்டெடுக்கிறாள். நான் சாட்சியத்தை சொல்கிறேன். அவள் உயிரற்றவளாகவும் குளிர்ந்தவளாகவும் இருந்தாள். உடல் முழுவதும் நீளமாக, சிறிய எதிர்வினையின்றி காஃபுரன் மருத்துவமனையில் அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட ஹெல்கா ஆம்புலன்ஸில் ஆரம்பிக்கப்பட்ட உயிர்ப்பிக்க முயற்சிகள் இருந்தும் மாலை 6:06 மணிக்கு இறந்து விடுகிறாள். மார்க்கெட் மற்றொரு மூழ்கியவர் எட்கார் ஹைன்ஸ் கெய்லோபரால் நீரில் குறைந்தது 40 நிமிடங்கள் அல்லது 50 நிமிடங்கள் கழித்து மீண்டும் மேலே வருகிறார். பின்னர் டாக்டர் ஃபார்ஸ்டர் அந்த டீனேஜர் இறந்து விட்டதாக அறிவிக்கிறார். இது சாட்சியம். அவள் இறந்து விட்டாள். கண்கள் விரிவாக இருந்தன. இதய துடிப்பு இல்லாமல் எலக்ட்ரோகார்டியோகிராம் சமமாக இருந்தது. அவளுக்கு குழாய் பொருத்தப்பட்டது. உடனடியாக செயற்கை சுவாசம் மற்றும் இதய மசாஜ் செய்யப்பட்டது. பிறகு குறைந்தது ஒரு முறை ஒரு டெஃபிபிரிலேட்டர் பயன்படுத்தப்பட்டது. மானிட்டரில் இதயத்தின் தெளிவான உயிர்ப்புக்கு ஒரு எழுச்சி விரைவில் தோன்றியது. இதய மசாஜ் செய்ய தொடர்ந்தோம். கழுத்தில் முதல் துடிப்புகளை உணர முடியும் வரை கண்கள் விரிவாகவே இருந்தன. இரத்த ஓட்டம் மீண்டும் தொடங்கிய போது விபத்தில் மூளைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் ஒருவரை நான் உயிர்ப்பித்து விட்டேன் என்று அஞ்சினேன். அந்த நேரத்தில் நான் முழுமையான குணமடைதலை முற்றிலும் மறுத்தேன். மார்கெட் கெம்ப்டன் மருத்துவமனையில் ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு அவர் மாலை 4:40 மணிக்கு வருகிறார். மருத்துவர்கள் கிளாஸ்கோ அளவுகோலில் 3வது நிலை காமாவை பதிவு செய்கிறார்கள். இது மிகவும் கடுமையான நிலை. நோயாளியின் எதிர்வினை இன்றி செயற்கை மூச்சு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. வியத்தகு நிலையை விவரிக்கும் மோசமான மருத்துவ அறிக்கையை நான் படிக்க மாட்டேன். மேலும் அறிய விரும்பும் அனைவருக்காக ஜோக்கிம் பூஃப்லெட்டின் அதிர்ஷ்டங்களின் கதை என்ற புத்தகத்தில் இந்த கதையின் பல விவரங்களை நீங்கள் காணலாம். மேலும் நோயாளி குளிர்ந்த நிலையில் வெப்பநிலை 21.4 டிகிரி.
ஆனால் டாக்டர் ஃபோர்ஸ்டர் விளக்குவதற்கேற்ப உடலில் 30 நிமிடங்களுக்கு மேலாக ஆக்சிஜன் இல்லாத நிலையில் எந்த மூச்சும் இல்லாமல் 29 GC வெப்பநிலையுடன் மூளை தாங்க முடியாது. உயிர்ப்பிக்கும் போது இதயம் துடித்தது. மூளை நீண்ட நேரம் ஆக்சிஜன் இன்றி இருந்தது. எனவே உயிர் வாழ்வில் பாதிப்புகள் தவிர்க்க முடியாது. டாக்டர் ஃபோர்ஸ்டர் அந்த இளம் பெண்ணின் அப்பாவுக்கு தகவல் அளிக்கிறார். மூளைக்கு எந்த நிரூபணம் இல்லை. மகளின் உயிர் வாழ்ந்தால் அவளுக்கு திரும்ப முடியாத மூளை சேதங்கள் இருக்கும். மேலும் இறப்பு சாத்தியம் இருப்பதால் உறுப்புகள் எடுக்க வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம். கடின சூழ்நிலையில் மார்கெட்டின் நெருங்கியவர்கள் யோசனையை கொண்டுள்ளனர். அவர்கள் 18ஆம் நூற்றாண்டில் காஃபியூரன் மடத்தில் அருகில் வாழ்ந்த ஒரு மதியாரான கிறிஸ்தியந்தா ஹஸ் மூலம் கடவுளிடம் பிரார்த்திக்க விரும்புகிறார்கள். 2ஆம் உலகப் போர் அவள் ஒரு அதிசயம் நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. 1044 காஃபியூரன் நேச நாட்டு விமானப்படையால் குண்டு வீசப்படவிருந்தது. அந்த மக்கள் கிறிஸ்தியந்தாவின் கல்லறைக்கு கூட்டமாக சென்றனர். அவர்களது வானில் உள்ள நண்பியை நகரத்தை பாதுகாக்க கடவுளிடம் கிருபை கேட்குமாறு வேண்டுகிறார்கள். காலம் தெளிவாக இருந்தது. விமானங்கள் இவ்வளவு கீழே பறந்ததால் வீசப்படுவதற்கான குண்டுகளை தெளிவாக காணலாம். ஆனால் தெளிவாக விளக்கமளிக்க முடியாத விதத்தில் குண்டு வீசிகள் நகரத்தை பலமுறை பறந்தன. ஆனால் குண்டுகளை வீசவில்லை. மார்கிடின் ஒரு மாமா காஃபியூரனில் உள்ள கல்லூரிக்கு சென்று இளம் பெண்ணின் பெற்றோர்களின் பேரில் அவளுக்காக பிரார்த்திக்க கேட்டுக்கொள்கிறார். அந்த சமூகம் உடனே பிரார்த்தனையில் ஈடுபடுகிறது மற்றும் தேவதையார் அவரிடம் இதை தனிப்பட்ட நோக்கமாக பரிந்துரைக்கிறார். அவர்களும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கல்லறைக்கு பல முறை சென்று வருகின்றனர். 3 நாட்களுக்கு பிறகு அவள் உளவியல் தூண்டுதல்களுக்கு எதிர்வினை அளிக்கும் போது அவளை மியூனிக் நரம்பியல் மருத்துவமனைக்கு முடிவு செய்கிறார்கள். மீட்பு தொடர்கிறது. இதை இளம் பெண்ணின் அம்மா கவனிக்கிறார். ஜூன் 29 மார்கிட்டின் கண்கள் பாதி மூடியது. அவளை வந்தபோது அவள் கண்கள் முற்றிலும் திறந்தது. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அவளை பார்க்க சென்றபோது அவள் தூங்கினாள். மருத்துவர் எனக்கு அவள் உயிர் வாழும் என்று சொன்னார். ஆனால் அவளுக்கு ஏற்படும் மூளை பாதிப்பு. புதன்கிழமை நான் அவளுக்காக கிரெசண்டா என்ற புத்தகம் கொண்டு வந்தேன். அது அவனை பார்த்ததும் எதிர்வினை அளிக்கிறாள். அவள் அதை அடையாளம் காண்கிறாள் என்ற உணர்வு. முன்னேற்றங்கள் வேகமாக நடைபெறத் தொடங்கின. மார்கிட் தானே பின்னர் விளக்குவாள். நான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு விழித்திருப்பதை மட்டும் அறிவேன் மற்றும் நான் உணர்ந்தது மிகவும் துண்டுகளாகவே இருந்தது. மீண்டும் தொடங்க நினைத்தேன். நான் விரைவில் பேசவும் நடக்கவும் மீண்டும் தொடங்கினேன். சில மாதங்களுக்கு பிறகு மார்கெட் தனது பள்ளி கல்வியை மீண்டும் தொடங்குகிறாள். 1988ஆம் ஆண்டில் பிற பரிசோதனைகள் மீட்பு அற்புதம் என்பதை காட்டுகின்றன. ஏனெனில் அவளுக்கு சோதனையின் அடிப்படையில் 115 என்ற IQ உள்ளது. பின்னர் கிரெசண்டா ஹஸ் என்பவரின் சான்றோடு தொடர்பான வழக்கில் 1990ஆம் ஆண்டுகளின் முடிவில் கூடுதல் பரிசோதனைகள் நடத்தப்படும் மற்றும் சாட்சிகள் விசாரிக்கப்படுவர். மூலிகை நோயின் உறுதிப்படுத்தல்களை உறுதிப்படுத்துகிறார்கள். அவள் குணமடைந்தால் ஆரோக்கியத்தில் இருக்கிறாள் மற்றும் சிக்கல்களை ஏற்படுத்தும் எந்த இல்லை. 2000 ஜனவரி 11ஆம் தேதி மருத்துவ குழு இறந்துவிட்டது என அறிவிக்கிறது. நீரில் மூளையின் இரத்த விசேடம் ஏற்பட்டுள்ளது. விரைவான, முழுமையான மற்றும் நிலையான மீட்பு. எந்த நரம்பியல் பாதிப்புகளும் இல்லாமல் அறிவியல் அடிப்படையில் விளக்கமளிக்க முடியாதது. இதனால் அதிசயத்தை உறுதிப்படுத்தியதால் கிரெசண்டாவுஸ் டவுசர் நவம்பர் 25ஆம் தேதி புனிதமாக்கப்படும். இத்தகைய சந்தர்ப்பங்களில் சிலர் மனித உடல் அற்புதமானது என்றும் அறிவியல் இன்னும் அனைத்தையும் அறியவில்லை என்றும் கூறுவார்கள். உண்மையாகவே நாங்கள் இன்னும் இயற்பியலின் அனைத்து சட்டங்களையும் முழுமையாக அறியவில்லை. ஆனால் உயிரியல் பற்றிய நாங்கள் அறிந்தது ஒரு சாதாரண மனிதன் 45 நிமிடங்கள் நீரில் இருக்க முடியாது என்பதற்காக போதுமானது. எந்த பாதிப்பும் இல்லாமல். உலக சாதனை 12 நிமிடங்கள் மட்டுமே. ஒரு மிகுந்த பயிற்சி பெற்ற மனிதனால் தான் நம்ம தவறாமல் சொல்லலாம். ஒரு மனுஷன் 30 டிகிரி கேண்ட உடல் வெப்பநிலையில் மிகுந்த காமா நிலைமையில இருக்க முடியாது. பிறகு சில நாட்களில் எந்த சிரமமும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் குணமடைய முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மரணத்திலிருந்து உயிருக்கு மாறும் அதிசயங்கள் உண்மையில் உள்ளன என்று தோன்றுகிறது. மேலும் உண்மையில் நாங்கள் நம்பும் அளவுக்கு அதிகமாகவே உள்ளன. சிலர் இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்ததை பார்த்து சாட்சி. இதுவே ஜான் லூக் டிராக்சல் என்ற ஒரு பாஸ்டர் பற்றியது. அவர் அனைத்து கிறிஸ்தவர்களும் சென்ட் லூக்கின் அத்தியாயம் 9 வசனம் எண்டாவா இன் வார்த்தையை வாழ வேண்டும் என்று புரிந்தார். அவர் அவர்களை கடவுளின் ராஜ்யத்தை பிரகடனம் செய்யவும் நோயாளிகளை குணமாக்கவும் அனுப்பினார். யூடியூப் சேனல் NDML இருந்து ஒரு துண்டை வழங்குகிறேன். நீங்கள் இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பும் அதிசயத்தை ஒருபோதும் பார்த்துள்ளீர்களா? நான் இதை பெரும்பாலும் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் நான் 2 அல்லது 3 முறை இதை பார்த்த அனுபவம் பெற்றுள்ளேன். முதலாவது அது ஆப்பிரிக்காவில் நடந்தது. அங்கு நான் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் எவங்கலியத்தை பிரசங்கிக்க வாய்ப்பு பெற்றேன். அதுக்கப்புறம் நான் எப்போதும் கூட நினைவில் வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கூட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டில் வந்து கடுமையா நோயுற்றவர்கள் அல்லது இறந்தவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள். நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம். நான் எப்போதும் ஒரே நேரத்தில் மக்கள் ஓடிக்கொண்டு போகிறதை காண நினைவில் வைத்திருக்கிறேன். 20-30 நிமிடங்களுக்கு பிறகு 4 இளைஞர்கள் வந்தார்கள். ஆனால் மற்றொரு இளைஞன் இறந்து விட்டான். அங்கு எளிமையில் நாம் இயேசு லச்சரசை உயிர்த்தெழுப்பிய போது எங்களை காட்டியதை செய்தோம்.
நான் இறந்தவர்களை உயிருக்கு வரும்படி கட்டளை அளித்தேன் மற்றும் இயேசு என்ற பெயரில் உயிர் தெழுப்பும் சக்தியை அழைத்தேன். இந்த இறந்த உடலில் வரும்படி சில நிமிடங்களில் உயிர் மீண்டும் தொடங்கியது. இந்த ஆள் மீண்டும் எழுந்தான். அவர் முழுமையாக குணமடைந்த உயிர் மீண்டும் பெற்ற இளைஞன். இது குணப்படுத்தும் மருந்துகளில் ஒன்றாகும். ஆனால் எனக்கு மிகவும் தாக்கம் அளித்தது அது என் சொந்த மகளின் சம்பவம். இதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் குழந்தை இருக்கும்போது அவர் நடக்க ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு நாள் நான் அவரை வாழ்வில்லாமல் அறையின் மூலையில கண்டேன். அவரின் உடல் ஏற்கனவே சாம்பல் பச்சை நிறமாக மாறி இருந்தது. உயிர் இல்லை. நான் கத்தினேன். நான் அதை எடுத்தேன். நான் கத்தினேன் மற்றும் என் குடும்பம் வந்தது. ஒரு செவிலியரான என் மனைவி சரிபார்த்தாள். உண்மையில் இதய ஆபத்து எதுவும் இல்லை, மூச்சு எதுவும் இல்லை, சுவாசம் எதுவும் இல்லை. அவள் எப்போது இறந்தது என்பதை நாங்கள் அறியவில்லை. ஆனால் மருத்துவர்கள் 30 நிமிடங்களுக்கு மேலாக அல்லது 1 மணி நேரமாக இறந்ததாக கூறுகிறார்கள். நான் அதை எடுத்தபோது நான் என் 3 பிற குழந்தைகளுடன் அங்கு இருந்தோம். நாம் கத்தினோம், ஓ கடவுளே, ஒரு அதிசயம் செய். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் அமேலின் மீண்டும் உயிர் பெறு என்று கத்தினோம். மற்றும் நாங்கள் எங்கள் வீட்டில் நம்பிக்கையின்மையால் அழுதோம். அங்கு கடவுள் எனக்கு அளித்த அதிகாரத்துடன் நான் அவரது ஆன்மாவை அவரது உடலுக்கு திரும்ப வரும்படி கட்டளை அளித்தேன். அவரது ஆத்மாவை திரும்ப வரவும் உயிர் பெறவும் நான் அந்த உயிரின் மற்றும் உயிர் தெழுப்பும் சக்தியை விடுவித்தேன். அவள் சுவாசிக்க ஆரம்பித்தாள். அவளின் இதயம் அடிக்க ஆரம்பித்தது. அது உண்மையில் ஒரு அதிசயமாக இருந்தது. அதே நேரத்தில் போலீசார்களும் ஆம்புலன்ஸுகளும் வந்தன. அவர்கள் எல்லாம் வேலை செய்கிறதை கண்ட போது அவர்கள் அனைத்து சோதனைகளையும் செய்தனர் மற்றும் இதரவை. அதுக்கப்புறம் உண்மையில ஒரு முக்கியமான பெரிய இதய பிரச்சனை இருந்தது. ஆனால் கடவுள் எங்களுக்கு எங்கள் மகளை மீண்டும் கொடுத்தது என்பது உண்மையான அதிசயம். நீங்கள் அவர் பொய் சொல்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் நாங்கள் ஜான் லூக் டிராக்சல் என்பவரை கேட்கும்போது, சந்திக்கும்போது அல்லது படிக்கும்போது அவர் உண்மையான மனிதர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர் எவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த முயற்சிக்கவில்லை. ஆனால் முக்கியமாக உண்மையில் அவர் ஒரே ஒருவராக இல்லை. பல மக்கள் தங்கள் கண்களால் பார்த்ததாக சாட்சி அளிக்கிறார்கள். அதற்கு பிறகு நாம் இயேசுவை பின்பற்றும் போது வீடியோக்களின் தேவையில்லை. ஏனெனில் இயேசுவின் பேரில் விளக்க முடியாத அதிசயங்கள், குணமடையல்கள் நாங்கள் தான் காணலாம். இது இயேசு யோவான் சுவிசேஷத்தில் கூறியதுதான். அத்தியாயம் 1 வசனம் 39, வருங்கள் மற்றும் பாருங்கள். மற்றொரு வார்த்தையில, நீங்கள் என்னை நம்பலை அப்படின்னால், நீங்கள் இந்த வீடியோவை நம்பலை அப்படின்னால், சரி, நீங்கள் உங்கள் கண்களால் பாருங்கள். நீங்கள் இயேசுவில நம்பினால் உங்கள் முன்னிலையில் அதிசயங்களை காணலாம். நான் உங்களுக்கு பேசிய ஜான் லூக் டிராக்சல் அந்த நேர்காணலில் நோயாளிகளுக்காக நேரடியாக பிரார்த்தனை செய்தார். நான் உங்களுக்கு அந்த பகுதியை காட்டுகிறேன். நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் நோயாளிகளுக்காக பிரார்த்தனை செய்ய முடியுமா? எளிமையாக, உங்கள் தலைவலி இருந்தால், நீங்கள் புற்றுநோய், ஒரு குருட்டு, ஒரு கட்டி அல்லது நீங்கள் முழுமையான அல்லது உணர்ச்சி குணமடைய வேண்டும் என்றால், எதுவாக இருந்தாலும் உங்கள் உடலின் நோயான பகுதியின் மீது உங்கள் கையை வைக்கவும். நீங்கள் இதை செய்யும் போது, நான் உன்னை சக்தி வாய்ந்த கடவுளே, இந்த தருணத்தில் சக்தியின் ஒரு வெளிப்பாட்டால் உன்னை வெளிப்படுத்துமாறு கேட்கிறேன். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் மரித்த இயேசுவின் கோடுகளால் ஆனது. நான் உங்கள் வாழ்க்கையில் இப்போது விடுவிக்கும் இந்த உயிரின் சக்தியுடன் இணைகிறேன். இயேசுவின் பெயரில் இப்போது குணமடையுங்கள். மற்றவர்களும் கருத்துக்களில் குணமடைந்ததாக சாட்சி அளித்துள்ளனர். என்னவென்றால், நான் தனியாக சாட்சி அளிக்கிறேன். நான் என் சொந்த கண்களால் அதிசயங்களை பார்த்துள்ளேன். மேலும் உயிர்த்தெழுதல்கள் குறித்து ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர விரும்புகிறேன் என்று கூறியிருந்தேன். சரி, இங்கு இது ஒரு அதிசயம் அல்ல. ஆனால் கடந்த 2023 என் அப்பாவின் உடல் நலம், அவர் 54 வயதாக இருந்தார், தினமும் மோசமாகி வருகிறது. நாங்கள் மாதங்களுக்கு பிறகு அவர் குரூட்ஸ்ஃபெல்ட் ஜாகோப் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கற்றுக்கொண்டோம். இது ஒரு அரிதான நோயாகும். இது 1 மில்லியனுக்கு ஒரு நபரை பாதிக்கிறது. மிகவும் முக்கியமாக, இது முற்றிலும் குணமாகாத ஒரு நோயாகும். முதலாவது அறிகுறிகள் தோன்றிய பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களும் மாதங்கள் மற்றும் 1 வருடத்திற்குள் இறந்து விடுகிறார்கள். 15 மாதங்கள் அதிகமாக. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் இறுதியில் நோயின் கண்டறிதலை பெற்றபோது என் அப்பா சில மாதங்களே உள்ளதாக அறிவித்திருந்தோம். குளிர்காலம் வரை இது பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் இந்த நோயின் காரணம் அறியவில்லை. இது எவ்வாறு வந்தது, காரணம் இல்லாமல் நமக்கு வந்தது மற்றும் இதற்கு செய்ய முடியாது. என் நம்பிக்கை வளர்ந்தது, ஏனெனில் நான் உள்ள அதிசயங்கள் பற்றி தகவல் பெற்றேன் மற்றும் கடவுளுக்கு எதுவும் சாத்தியமில்லை என்பதை நான் அறிவேன். நான் என் அப்பாவின் குணமடையலுக்காக மதராசி தெரேசா டி லிசியூவின் சகோதரி லியோனி மார்ட்டின் மூலம் கடவுளை பிரார்த்திக்க தொடங்கினோம். நான் மிகவும் மோசமாக இருந்தால் அதிசயம் பிரகாசமாகும் என்பதை அறிந்தேன். காலம் செல்லும் போது என் அப்பாவின் உடல் நலம் மோசமாகி வருகிறது. நம்பிக்கையுடன் இருந்தேன், ஏனெனில் அதிசயம் பெரியதாக இருக்கும் மற்றும் கடவுளுக்கு மகிமை தரும். நான் என் சேனலில் என் அப்பாவுக்காக அதிகமானோர் பிரார்த்திக்குமாறு கேட்க வீடியோவும் செய்திருந்தேன். துண்டு 2 நாட்களுக்கு முன் எங்க அப்பா எமனுவேல், அவர் வெறும் 54 வயதாக இருந்தார், குரூட்ஸ்ஃபெல்ட் ஜாகோப் எனும் நோயால் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது ஒரு முற்றிலும் குணமாகாத நரம்பியல் நோயாகும்.
இது நோயாளியை ஒரு ஆண்டிற்குள் அழித்து விடுகிறது. இந்த வீடியோவை செய்யும் முன் நான் தயங்கினேன், ஏனெனில் இதனால் சிரமப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நான் இந்த சேனலை, இந்த புதிய பிரார்த்தனை அழைப்பை பரப்ப சரியானது என்று நம்புகிறேன். அவர் 2023 ஆகஸ்ட் 6 இறந்தார். அதனால்தான் அம்பேஜுக்கு நான் உண்மையில நான் இன்னும் நம்ப வேண்டும் என்று நினைச்சேன். அவர் உயிர்த்தெழுந்தால் அதிசயம் மேலும் பெரியதாக இருக்கும். மேலும் எவாங்கேலியத்தில் இதற்கு சற்று ஒத்த ஒரு கதை கூறப்படுகிறது. இயேசு ஒரு நண்பனை வைத்துள்ளார், லாசரஸ். அவர் நோயுற்றார். அவரை குணமாக இயேசுவிடம் பிரார்த்திக்க, ஆனால் அவர் உடனே வரவில்லை மற்றும் லாசரஸ் இறந்து விடுகிறார். இயேசுவுக்கு அவர் வரவில்லை என்பதற்காக குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு பதிலளிக்கிறார், லாசரஸ் இறந்து விட்டார். உண்மையில் அவர் குணமடையலுக்கான அதிசயத்தை விட பெரிய அதிசயத்தை செய்ய தயாராக இருக்கிறார். அவர் இறந்த 4 நாட்களுக்கு வந்து லாசரஸை உயிர்த்தெழுப்புகிறார். நான் என் அப்பாவுக்காக கடவுளின் விருப்பம் அவர் இறந்து பிறகு உயிர்த்தெழுதுவது என்பதற்காக அதிசயம் மேலும் பெரியதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். எங்க அப்பா ஆகஸ்ட் 4 இறந்தார். அடுத்த நாள் ஆகஸ்ட் 5 நான் அவரது உடலுக்கு முன்பு பிரார்த்திக்க இருந்தேன். இவரின் உயிர்த்தெழுதலுக்காக முதன்முறையாக பிரார்த்தித்தேன். ஆனால் நான் முட்டாளாக உணரவில்லை. கடவுள் செய்யக்கூடியவர் என்பதை அறிவேன். அவர் வரலாற்றில் செய்த அதிசயங்களை அறிவேன். எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருந்தது. நான் பல நிமிடங்கள் இப்படியாக பிரார்த்தித்தேன். மேலும் சம்பவமாக என் அப்பா எழுந்தால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அது நடந்தால் கத்துவன் நினைத்துக் கொண்டேன். ஆகவே ஜெரோம் ஜேனின் உயிர்த்தெழுதும் போது ஒனெக்ஸ் தேவாலயத்தில் உணர்ந்த பயத்தை நன்றாக புரிந்து கொள்கிறேன். சுருக்கமாக, நீண்ட பிரார்த்தனைக்கு பிறகு நான் அதிகாரத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் அப்பாவின் ஆன்மாவை உடலுக்கு திரும்புமாறு கட்டளையிட்டேன். திடீரென இதயத்தில் குரல் கேட்டது, என்னை விடு என்று கூறியது. உடனே நீ என்ன கேட்கிற அப்படின்னு நீ அறியல. இங்கே இருந்ததை விட இருந்த இடத்தில் மிகவும் நல்லதாக இருந்தது. உணர்வு இருந்தது. உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அவரது சுதந்திரத்தை மதிக்காமல் இருக்க முடியாது. கடவுளும் என் அப்பா சுதந்திரமாக இருந்தார் மற்றும் அவர் தனது காலத்தை முடித்தார். அவன் செல்ல தயாராக இருந்தான். அவன் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தான். என் துக்கம் முடிந்தது, ஏனெனில் அவர் சுதந்திரமாக செல்கிறார் என்பதை நான் அறிவேன். மேலும் அவர் திரும்ப விரும்பினால் அவர் அதை செய்யக்கூடியவர் என்பதற்கான உணர்வு எனக்கு. அதனால அவரது தேர்வை எப்படி மதிக்க முடியாது? என் அப்பா மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டதால் நான் அவரது மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. சில சமயங்களில் கடவுள் பிரார்த்தனைகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியாது. இங்கு விரிவாக பேச நேரமில்லை. ஆனால் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நான் 7 மாடுல்களில் ஆன்மீக வாழ்க்கையின் வழிகாட்டி உருவாக்கியுள்ளேன். இது ஒரு தனி தளத்தில் உள்ளது. மாடுல் 2 துன்பத்தின் அர்த்தம் மற்றும் கடவுள் துன்பத்தை ஏன் அனுமதிக்கிறான் என்பதற்கான 7 காரணங்கள் பற்றிய 50 நிமிட பாடம். இது கடவுள் எப்போதும் பிரார்த்தனைகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதற்கான பதில்கள். இந்த பயிற்சியை எடுக்கச் சொல்கிறேன். இணைப்பை விளக்கத்தில் கருத்தில் ஒட்டியுள்ளேன். இதற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதையெல்லாம் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன். புதிய அதிசயங்களை காத்திருக்க முடியாவிட்டால் 1000reasonsdecroire.com பாருங்கள்.